அங்கடெடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கடெடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்ரகூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனையும் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணும் நாளே வந்தெதிர்ந்த தாட்டகை தன்புறத்தை கீறி வரு குருதி பொழிதரவன் கணையொன்றேவி மந்திரங்கொள் மறை முனிவன் வேள்வி காத்து வல்லரக்கருயிருண்ட மைந்தன் காண்மின் செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தண் சோலை தில்லை நகர் திருச்சித்ரகூடன் தன்னுள் அந்தணர்களொரு மூவாயிரவர் ஏத்த அணிமணியாசனத்திருந்த அம்மான் தானே செவ்வரினர் கருநெடுங்கண் சீதை காகி சினவிடையோன் சிலை இருத்து மழுவாழேந்தி வெவ்வரினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேதர் பகை கடிந்த வீரன் தன்னை தெவ்வரஞ்சு நெடும் புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்ரகூடன் தன்னுள் எவ்வரி வெஞ்சிலை தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனே தொத்தலர் பூஞ்சுரி குழல் கை கேசி சொல்லால் தொன்னகரம் துறந்து துறை கங்கை தன்னை பக்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசு மீந்து சித்திரகூடத்திருந்தான் தன்னை இன்று தில்லை நகர் திருச்சித்ரகூடம் தன்னுள் எத்தனையும் கண்குளிர காண பெற்ற இரு நிலத்தார்கிவை அவர் நேரொவ்வார் தாமே வலிவணக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வண் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலை வணக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரனோடு தூடனன் தன் உயிரை வாங்கி சிலை வணக்கி மான்மறிய வெய்தான் தன்னை தில்லை நகர் திருச்சித்ரகூடன் தன்னுள் தலை வணக்கி கை கூப்பி ஏத்த வல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணி தானே